எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இலாகாய் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தவங்களுக்கு 5 மாதமா அதுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குன்னு வீடியோ போட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே, என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். மீன் சாப்பிடுவேன், மற்றபடி நண்டு இதெல்லாம் சாப்பிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்த்தேன்னா, ஒன்று விட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டில் முருங்கை மரம்லாம் இருக்குது. அதேமாதிரி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டையிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று விட்டு ஒரு நாள் நான் முருங்கைக்கீரை காலையில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபன் சாப்பிடுவேன். இட்லி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 11 மணிக்கெலாம் பசிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், பால் போட்டு பிஸ்கெட்டு இல்லை ப்ரெட்டு தொட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு சாதம், முருங்கைக்கீரை, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, அவிச்ச முட்டை, அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் இதுதான் சாப்பிடுவேன். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு பசிக்கும். அப்போ என்ன சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாத்துக்குடி ஜூஸ் எப்படியோ மாற்றிப்பேன். இப்போ காலைல 11 மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டேன்னாக்கா ஈவினிங் பால் ப்ரெட்டு சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 11 மணி 4 மணிக்கு ஏதாச்சும் மாற்றி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணுறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் எப்பயும் சாப்பிட்ற டிஃபன் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதே மாதிரியே சாப்பிட்டுடுங்க, அதாவது ஒன்று விட்டு ஒரு நாள். அதே மாதிரி எனக்கு இப்போ மாதமாக இருக்கும்போது சுகர் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூக்கல் சேர்த்துப்பேன். சாப்பாட்டுக்கு நூக்கல் சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அப்புறம் நைட்டு டிஃபன் தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ எதுவோ சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க, ரத்தம் பிரச்சனையே வராது. அந்தந்த மந்த்துக்கு என்ன தேவையோ அது தேவைப்படும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அந்த சிஸ்டருக்கு தான். அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் சிக்கன், மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேர்த்துப்பேன், அவிச்ச முட்டை, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வாங்க, உங்களுக்கு குழந்தை நல்ல மாதிரியாக பிறக்கும். அப்புறம் சிஸ்டர் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சாப்பிட்டே வாங்க. என்னுடைய பேபி பிறந்தப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ இருந்தாங்க, 3.5 இருந்தாங்க வெயிட்டு. என் பேபி பிறந்தப்போ இப்படி தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொழுகொன்னு குண்டாக இருந்தாங்க, 3.5 கிலோ வெயிட் இருந்தாங்க. ஸோ நீங்களும் பயப்படாமல் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாலே எனக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.